உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 600 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருக்குது. கன்னியாகுமரியில இருந்து நம்ம வந்து 600 700 கிலோமீட்டர் வந்து இருக்குது போறது தூரம். ஆனா இந்த 700 கிலோமீட்டர் தூரத்துல எத்தனை சுங்கச்சாவடிகள் இருக்குன்னா 13ல இருந்து 14 சுங்கச்சாவடிகள் இருக்குது. அப்ப ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க சொன்ன மாதிரி 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடினாலுமே கிட்டத்தட்ட 2 சுங்கச்சாவடிகள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அப்படி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து நம்ம ஒரு காரை எடுத்துக்கிட்டு சென்னை போறோம் அப்படின்னா சுங்கச்சாவடிக்கு கட்டணமா மட்டுமே கிட்டத்தட்ட 1200 ரூபா ஒரு காருக்கு கட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதாவது வெறும் சுங்கச்சாவடி மட்டுமே. இது இல்லாம நான் வந்து பெட்ரோல் போடணும், அது இல்லாம ஒரு ஓட்டுநரை வச்சு நம்ம வந்து இயக்கிட்டு போறோம் அப்படின்னா அந்த ஓட்டுநருக்கான சம்பளம் இருக்குது. இத்தனையும் பண்ண இருக்கு. இது வந்து மிகப்பெரிய சுரண்டல் தானே.